ஓகே, இதே மாதிரி நம்ம ஏதாவது கேள்வி பதில் மாதிரியே பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை. நீங்க ஏதாவது இப்ப என்னோட ஒர்க்கை வந்து பிரசன்டேஷன் பண்ண பிறகு அதுல இருந்து ஏதாவது நீங்க கேள்வி கேட்டா நான் சொல்றேன். அது மாதிரி இந்த கான்வர்சேஷன் வந்து அது மாதிரி அவருதான் பிரசன்டராக இருக்கிறாரு. எனக்கு பாக்குறவங்க இல்ல அப்படி நீங்க சொல்லுங்க. அதுக்கு 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 யூனோ இன் பிட்வீன் நாங்களும் அதான் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டா நான் இது மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். நானே வந்து எதை சொல்லணும்னு எனக்கு ஒட்டு மொத்தமா என்னோட இது ஐடியாவே வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் அதை வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன். அது வந்து sure அந்த மாதிரி பண்ணலாம். Okay, fine. So live on Facebook now. So Yuvan was telling the story of changing his name. Shivakumar original name இல்லையா? So his original name was Shivakumar. Then I think he got interested in Buddha's preachings, right? So those who understand and owns a concept, it's been called concept of Osho, like called Bodhisattva. So he adopted that name, and Yuvan means young, young guy, youth. So I think he wanted to be eternally young, probably in mind and body. So he adopted that. This is an adopted name, okay? And then there are some more things to his names and his kids' names, which we will come to that in the later. So his name change was more spiritual, but I think his kids' name were more to do with his artistic love, right? Okay, we will talk about that, right? So Yuvan, அவங்க பசங்களோட பேரு? என்னோட பொண்ணோட பேர் வந்து தாத்ரி. தாத்ரி மீன்ஸ் அந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, காட்டு நெல்லிக்காய். என்னோட பொண்ணு வந்து டவுன் சிண்ட்ரோம் பேபி, ஸ்பெஷல் சைல்டு. நான் அதுக்கு முன்னால நிறைய ஸ்பெஷல் சைல்டு எல்லாம் பார்த்துருக்கேன். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அது அந்த அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். அதே அவங்க கூட வந்து நம்ம கொஞ்சம் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது வேற மாதிரி மாறிடும். ஸோ அந்த நெல்லிக்காய் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு தோற்று எல்லாம் இருக்கும். சாப்பிட்ட பிறகு இனிப்பா இருக்கும். என் பொண்ணை கூட இப்போ என் பொண்ணை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கூட பழகின எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவு குறும்பு, அது எவ்வளவு ஜோக் அடிக்கும், அது எவ்வளவு வந்து பாசமா இருக்கும். எல்லாம் நார்மல் பீப்புளை விட இன்னும் அதிகமாவே இருக்கு எல்லாமே அது. ஸோ அதுக்காக வந்து அந்த தாத்ரி என்ற பேர் வந்து சூஸ் பண்ணேன். தாத்ரி யுவன். இப்போ நான் கூட வந்து என்னோட பொண்ணுல பாதி தான். நான் என் பொண்ணு பிறந்ததுல இருந்து நான் ஏறக்குறைய நிறைய டைம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட குழந்தைக்கு. என் பொண்ணு பிறந்தப்போ ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க போயிடுவாங்க. நான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து பக்கத்துல படுக்க வச்சு காலை தேய்ச்சி விட்டு கையை தேய்ச்சி விட்டு நானே தூங்கிடுவேன். அது மாதிரி எல்லாம் இருந்திருக்கேன். அதே டைம்ல வந்து இப்போ நான் காலையில மதியத்துல அது மாதிரி குழந்தைய பாத்துக்கிறேன்னா நான் நைட்ல ஒர்க் பண்ணுவேன். அந்த ஒர்க் பண்றதையும் நான் வந்து அப்படியே ஒரு நாளைக்கு இவ்வளவு டைம் ஒர்க் பண்றேன்னா அந்த டைம் எப்படியாவது பிரிச்சு நான் ஒர்க் பண்ணிடுவேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் தாத்ரி யுவன்னு கூட என்னையும் சேர்த்துட்டேன். பையனோட பேர் வந்து தியோ வேன்காக். ஆமா, ஆனா வேன்காவோட ஸ்டோரி வந்து தமிழ்ல வந்து அவரோட புக்கு வந்தது, அது படிச்சிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு அந்த ஸ்டோரி. அவருக்கு அவரோட தம்பி தானே நான் கடைசி வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. வேன்காக்கு தான் தெரியும் அவருக்கு பின்னால ஃபுல் சப்போர்ட்டா அவங்க தம்பி இருந்தாருன்றது யாருக்கும் தெரியாது. அதனால அவருக்கு ஒரு மரியாதை பண்ற மாதிரி என்னோட பையன் வேண்டாம். So what Yuvan's two kids name is what he was talking about. His daughter's name is Tatri. So she's a special child. So Tatri in Tamil that means gooseberry, amla. So he puts that name because it first it is not very sweet like in the first appearance, because it's a bit difficult to engage with special children. But his own life experiences, he is pretty accustomed to interacting with special children even before Tatri's birth. But then later, once he got a kid, he starts spending much more time with her. So
he feels that probably they are much more active than a normal child. They have much more life than a normal child. So it's like gooseberry, amla, first it will be a bit of a katta kind of stuff, and baad mein beta ho jate hain. So that is the concept behind, and he spends considerable time. That's why her name is now Tatri Yuan. So Tatri Yuan is, is also an integral part of me. And then his son's name is Theo Van Gogh, which I think is obviously Van Gogh's brother, right? Yeah, That's what he told. Yeah. So I think he is not in limelight, and probably Yuan wanted to bring him also into limelight. So that is his life story. So I think what we understand from this is somebody who plays with his life. Whether it is spiritual or art, So that is what we will see now. So as for somebody who joined now, so Yuan started his career as a billboard artist. So initially, few of the works are about his life as a billboard artist, where they used to make such kind of boards and billboards, huge works kind of stuff, right? Yuan, வேற ஏதாவது இதோட சொல்லணும்னா சொல்லிடுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். Correct. Okay. Sujit, just check the chat, okay? Yeah. Just check the chat. Okay, fine, right. So this, I think most of you know, this is Jayalalitha and MGR, okay? Puritchi Thalaivi, Amma, yeah, okay, right. Captain. Vijaykanth. 50 feet இதோட height. இந்த போர்ட்ரேட்டோட சைஸ் வந்து 50 feet. 50 feet. 50 feet. இது என்ன இனாமல் இது இனாமல் இது வந்து பவுடர், நம்ம ஆயில் கலர் மாதிரி தான். பவுடரா வரும் எங்களுக்கு, கொரில்லா பவுடர்னு சொல்லிட்டு. அதுல லென்ஸ்ட் ஆயில், அதுவும் வந்து நம்ம ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ற லென்ஸ்ட் ஆயில் கிடையாது. அது கொஞ்சம் மட்டமா இருக்கும் குவாலிட்டி. அது வந்து ஒரு பெரிய பெரிய பேரல்ல வரும். அது அதுல இருந்து இந்த பவுடரையும் ஆயிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவைக்கு டெய்லி அதை மிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் ஒரு கப் ஒரு கலர்ல. அது தீர்ந்து போச்சுன்னா திரும்ப பவுடரை போட்டு ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு 6 months இருக்கும் மேக்ஸிமம், கலர் போகாம. அதுக்கு பிறகு 6 months இருக்குமா? அப்படி இருக்கும், 6 months இருக்கும். நல்ல வெயில்ல வச்சா 6 months இருக்கும். அது தவசியா? தவசி தானே அந்த ஃபிலிம்? தவசி, ஆமா தவசி. So he says these are using enamel and then put some powder and water and mix it, and then oil and mix it. Linseed oil plus powder form of yeah. So it stays for 6 months approximately in glitter. After that it fades away, kind of stuff. So that was previous one was 50 feet size. 50 feet அது மேக்ஸிமம் அந்த சைஸ் தான். நான் தான் பண்ணியிருக்கேன் அதை. அப்படியா? ஓகே. ஆமா, ஏன்னா நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ரொம்ப பெரிய கம்பெனி சென்னையில. அவங்க வந்து ஜேபி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நிறைய, அதுக்கு முன்னால நிறைய ரொம்ப வருஷம் பழைய கம்பெனிங்க எல்லாம் இருந்தது. இவர் புதுசா வந்து நிறைய வந்து 3 dimensionல எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்னோட அந்த 3 dimension ஐடியா கூட வந்து முன்னால யாராவது பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது இந்த பேனர் கம்பெனில தான். அது ஒரு பார்த்திபனோட ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்த்தா ஒரு போர்ட்ரேட் இருக்கும், சைட்ல பார்த்தா இன்னொரு போர்ட்ரேட், இன்னொரு சைட்ல பார்த்தா இன்னொரு போர்ட்ரேட். அது ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்து நான் எடுத்து இதுல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். So he was working for a company, pretty big billboard company called JP Krishna, and they used to make the largest kind of cutouts, and he started he's one of the first guy who made like 50 feet kind of size cutouts, billboards. And this idea of 3D billboards from somewhere else, he also saw kind of stuff. Few people started using such kind of 3D techniques. So this is one such 3D technique he started using at that time. That is Yuan, the person who you see in this film is Yuan. He was so thin. The Yuan. That is Yuan, yeah, right. Okay. Okay. So இது வந்து ஒரு இன்விடேஷன். இது வந்து லண்டன்ல இருந்து வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்து கம்பெனில ஒர்க் பண்றது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராஜெக்டா பண்ணாங்க. ஸோ அது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு அவங்க ஷோ பண்ணும்போது கம்பெனில இருந்து ஓனரும் ஓனரோட மருமகனும் வந்து ஆர்டிஸ்ட், அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தாங்க.
ஓ அதுக்கு இன்விடேஷனா இதை போட்டிருந்தாங்க. இதுக்கு பேக் சைடில் வந்து அந்த 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 ஷோவோட டீட்டெயில் இருக்கும். ஒரு ரெண்டு சைடுல வியூ இருக்கா? ஆமா, பேக் சைடில் வந்து அதோட டீட்டெயில் இருக்கும். ஓ அது ஒரு இன்விடேஷன் அது. Okay, so the previous ones which we saw till now were movie billboards, but this is an invitation for a program, and it is having view from both the sides. So this side is sort of a poster, and the back side is the program details. Size இதோட approximate சைஸ் வந்து ஒரு 10 feet இருக்கும். அவ்வளோ 10 feet. 10 feet 10 feet height. ஆமா 10 feet. Maybe more than okay, front feet. இது real ஆடா இது? வரிச்சது இல்ல ஒர்க் பண்ணது. ஓகே. தேவராகம் மூவி தெரியுமா உங்களுக்கு? தேவராகம். ஆமா அந்த மூவில வர ஒரு சீன் தான் இது. ஓ ரவாலி, அந்த நடிகையோட பேர் வந்து ரவாலியோ. ரவாலி. ஓகே. A movie called Ravali, Devaragam. Actor's name is Ravali. This is again Yuvan. Oh. This is also இது சினிமா போஸ்டர் அது. இது வந்து ஒரு வேற கொஞ்சம் வேற வெளியில இருந்து வேற ஒர்க் எல்லாம் வரும். சினிமாவுக்கு விளம்பரத்துக்கு பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவோம். சினிமாக்குள்ளேயே வந்து ஒரு சாங்க்கோ இல்ல வேற ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் சீனுக்கோ ஒர்க் பண்ணுவோம். அது மாதிரி இது ஒரு பேக்ரவுண்ட். ஸோ விஜய் நடிச்ச ஒரு படம் நேம் தெரியல, மூவி நேம் தெரியல எனக்கு. அது அகிலா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும். அதுல எந்த இது வருமா? Okay, so these are like they don't do it just for movie marketing, and within the movie itself there would be some requirements in this set for having some background setup. So this is one such background setup. So that also he used to do at that time. இது காசி. இந்த ஒரிஜினல் மூவி வந்து மலையாளம் தான். இவரு கலாபவன் மணி. அந்த மூவி. Okay, it's a remake of a Malayalam movie. It's called Kashi. இப்போ நீங்க பாக்குற இமேஜஸ் வந்து நான் ஒர்க் பண்ணதுல ஒரு 1% கூட இல்ல. 1% கூட என்கிட்ட ஒரு டாக்குமெண்டா இல்ல. போட்டோகிராஃப்ஸ் இல்ல. போட்டோகிராஃபி. ஏன்னா அந்த டைம்ல வந்து போட்டோகிராஃபி வந்து ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கணும்னா ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து தான் எடுக்கணும். அது தெரிஞ்சவங்களா இருந்தா தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. என்கிட்ட இருக்கிற சில இமேஜஸ் வந்து பக்கத்துல அவுட்டர்ல இருக்கிற ஆர்டிஸ்டுங்க வந்து போட்டோகிராஃபி பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சின்னதா சைன் போர்டு வால்ல. ஸோ அவங்க ரெஃபரன்ஸுக்காக எடுக்கிறது எங்களை மீட் பண்ண வரும்போது அவங்க கொடுத்தது. அது மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ. இப்போ கம்பெனிக்காரங்களுக்கு கூட அதை வந்து பதிவு பண்ணுன்ற ஐடியா இல்லை. டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஆமா. ஏன்னா டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஒரு மேக்ஸிமம் 18 hours 20 hours ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அவ்வளோ அதான் இது பெரிய ஒரு அரசியல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. இந்த கட் அவுட் பேனர் வைக்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு. ஆமா, எங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா அவங்க வீட்ல இருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் ஃபுல் கட் அவுட் பேனர் விதவிதமா இருக்கும். அது கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேரும் மாத்தி எக்கச்சக்கமா இது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இது ஒரு பெரிய கான்வர்சேஷனா மாறி அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஸ்டார்டிங் பிகினிங் டைம்ல நான் அங்க கரெக்டா ஹெல்ப்பரா இருந்தேன். நான் 92 அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க ஜெயலலிதா. அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே வந்து மதுரையில வந்து ஒரு மாநாடு. ஸோ அந்த மாநாடுக்கு வந்து ஒரு 3 months போயிட்டு அங்கேயே வந்து கம்பெனில எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வரல, ஜாயின் பண்ணல. அந்த மாநாடு போயிட்டு சென்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்போ நான் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண பிறகு அவங்க அந்த ஒர்க் பண்ண மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பெரிய ஒரு குடோன் வச்சுட்டு அந்த குடோன்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. பிளைவுட், ரீப்பர் எல்லாம். ஏறக்குறைய ஒரு 3 years அதே எடுத்து நாங்க திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒர்க், அது பெரிய ஒர்க். அந்த டைம்ல வந்து அது கோடிக்கணக்கு ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு அடிமை மாதிரி தான். அடிமை
லைக் அடிமை மாதிரி தான் இருந்திருக்கோம் நாங்க கம்பெனில. ஒன்றும் பண்ண முடியாது எங்களால. தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியாது, சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட முடியாது. அவங்க சொல்றதுதான் அது மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். பேமெண்ட் எல்லாம் எப்படி பைசா எல்லாம் எப்படி கிடைக்கும்? பேமெண்ட் வந்து அப்போ ஒரு 6 month ஒன்ஸ் தான் வீட்டுக்கு போவோம், 500 தருவாங்க. ஐயோ. ஆமா, அது மாதிரி ஒரு 2.5 year ஒர்க் பண்ணிருக்கேன் அதே மாதிரி. ஸோ ஆனா அப்போ வந்து எனக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியல, ஏன்னா எனக்கு வந்து ஒர்க் பண்ண கத்துக்கணும். ஸோ இந்த ரியலிஸ்டிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் நம்ம சீனியர் ஒர்க் பண்றதை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க எங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க, கலர் எப்படி யூஸ் பண்றாங்க, இமேஜ் போட்டோகிராஃபி எப்படி இருக்கு, அவங்க யூஸ் பண்ற கலர் எப்படி இருக்குன்றது வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கோம், சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து. Okay, so Yuvan is telling his அதனால வந்து அப்போ வந்து பணம் ஒரு விஷயம் இல்லை, ஆனா ரெஸ்ட் கிடைக்காது எங்களுக்கு, கண்டினியூவா ஒர்க் இருந்துட்டே இருக்கும். நடந்து போகும்போதே தூங்குறவங்க எல்லாம் இருந்தாங்க எங்க கூட. நாங்க நைட்ல 1 மணிக்கு 12 மணிக்கு வந்து சாப்பாட்டு காசு தருவாங்க, பக்கத்துல எங்கேயுமே ஹோட்டல் இருக்காது. நைட் சாப்பாடு சில இடம் இருக்கும் சென்னையில, அவ்வளவு தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு சாப்பிட்டு வருவோம். அது மாதிரி நேரத்துல சிலர் நடந்து வருவாங்க, ஆளு இருக்க மாட்டாங்க, என்னன்னு பார்த்தா வயல நின்று தூங்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி சில கேரக்டர், அது மாதிரி எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமா, அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. சோ அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பிளஸ் தான், நான் இது எதுவுமே வந்து நெகட்டிவா பார்க்கல. ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட தான் வர்க் பண்ணி. So Yuvan is telling his tough journey. So I think he is comparing the life at that time to literal slavery. They used to be paid a pittance. And that is a time when this culture of political leaders using these large cutouts became a part of their political campaign. So the two big parties, the TMK and ADMK in Tamil Nadu, Karunanidhi and Jayalalitha, they started using it so heavily. And his company used to take large contracts and they used to dump the materials in some warehouse, and they used to, people like Yuvan, he started as a helper, thus they have to work for probably 18 hours per day kind of stuff. And they used to get paid once in few months. Maybe he was telling some 500 rupees or so, maybe in 3 months or 6 months. So that time he did not bother much about the money part of it. But then, that time the work was very important. But even if they wanted to make some changes in that field, they could not do it. It was like a literal slavery. That's how he looks at it. Yeah. Sujit, there is a question in the chat. If you can just take and ask project, I think. How he used pain by the scale and projection. நீங்க எப்படி இந்த ஸ்கேல் இந்த ஸ்கேல் எப்படி பண்றது அது ஏதாவது ப்ரொஜெக்டிங் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த ஒரு டைமுக்கு பிறகு ப்ரொஜெக்டர் கூட யூஸ் பண்றது இல்ல, சாதா மிரர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பரன்ட் கண்ணாடி போட்டோ, ஏதாவது ஒரு பழைய போட்டோல இருந்து போட்டோ ரிமூவ் பண்ணிட்டு அந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்து அதுல வந்து இமேஜ் மேல அத கண்ணாடியை வச்சுட்டு போஸ்டர் கலர்ல வந்து அந்த டிராயிங் எடுக்குது. கண்ணு மூக்கு வாய் எல்லாமே வந்து இந்த தாடி ஃபுல் பிளாக் இருக்குன்னா இங்க லைட் டார்க்னா அதுல வந்து ஒயிட்ல வந்து டிராயிங் பண்றோம். ஸோ லைட்டா இருக்கிற இடத்துல வந்து பிளாக்ல டிராயிங் பண்றோம். அந்த லைட்டை வந்து பிரிக்கிறது வந்து மூக்குல இருக்கிற ஹைலைட் இது எல்லாமே வந்து ஒயிட் பிளாக் யூஸ் பண்ணுவோம். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சுட்டு டார்ச் லைட் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா அந்த 8 feet வந்து அதை கம்போஸ் பண்ணிட்டு டிராயிங் எடுக்கும். அதுக்கு முன்னால ப்ரொஜெக்டர் எல்லாம் இருந்திருக்கு, அது சும்மா இங்க லோக்கல்ல செய்யறது, அவ்வளவு பக்காவா வராது அதுல. ஒரு டைம்ல அதுவும் ரிப்பேர் ஆன பிறகு இந்த கண்ணாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கண்ணாடி யூஸ் பண்றது கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஈஸியா இருந்ததுனால அதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்க 2003 வந்து பெல்ஜியம் போயிருந்தோம் ஒரு ப்ராஜெக்டுக்காக 3 months. அங்க போன அப்பதான் வந்து இந்த ப்ரொஜெக்டரே எனக்கு தெரியும், அது வந்து எவ்வளவு குவாலிட்டியா எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தேன் நான். ஸோ அது மாதிரியான அட்வான்டேஜ் எல்லாம் வந்து அந்த டைம்ல இல்லை, நிறைய இருந்ததை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணுவேன். ஸோ நிறைய வந்து அதுல தப்பு நடக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒய்டா போயிடும், கொஞ்சம் லேசா மிரர் வந்து கிராஸா இருந்தா கூட ஒய்டா போயிடும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த டிராயிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதெல்லாம் வந்து அது அங்கதான் எங்களுக்கு தெரியும், இது வந்து ஒய்டா போயிட்டு இருக்கு, இதை எப்படி சரி பண்ணணும். இப்போ பெரிய கட் அவுட் எல்லாம் பண்ணும்போது ஒரு 24 feet வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு
ஸ்டாண்டர்ட் சைஸ் 24 ஃபீட் போர்ட்ரேட் பண்றதெல்லாம். ஆஹா. மவுண்ட் ரோட்ல வைக்கிற அந்த கட் அவுட் எல்லாமே வந்து 20 ஃபீட் அந்த அளவு இருக்கும். அந்த ஹோர்டிங்கோட அளவு 100 ஃபீட் லென்த், 20 ஃபீட் ஹைட். ஒரு 4 ஃபீட் கட் அவுட் வர மாதிரி அந்த போர்ட்ரேட் பண்ணுவாங்க ஹெட் மட்டும். மற்றதெல்லாம் அந்த சினிமாவோட டைட்டில், அதில் வர லவ் சீன், அதில் வர ஃபைட் சீன் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த 24 ஃபீட் பண்ணும்போது பிரிச்சிடுவோம் 3. பிரிக்கும் போது இந்த கரெக்டாக நெத்திலேருந்து மேலே ஒரு ஒரு பாட்டு, நெத்திலேருந்து இந்த லிப்ஸ் வரைக்கும் ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு பாட்டு. ரொம்ப பெருசாக போகும்போது ஜாயிண்டை வந்து கரெக்டாக இந்த மூக்கண்டை இந்த இங்கே வராத கண்ணில் வராமல் பார்த்துக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து ஷேர் பண்ணுவோம். அது மாதிரி அது ஒர்க் பண்ணும்போது ஒரு பீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பீஸ் வந்து மேலே ஜாயின் பண்றது வந்து ஒரு பீஸ் ஒர்க் பண்ணிட்டு அதை நிக்க வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிட்டு திரும்ப கழட்டி எடுத்துருவோம். ஜாயின் மட்டும் கொஞ்சம் கலர் ஜாயின் பண்ணிட்டு கழட்டி எடுத்துருவோம். கண்டினியூ பண்ணுவோம். சொல்லுங்க டெக்னிக்கல் சொல்லுங்க நீங்க. Okay, so I will whatever I understood I will tell. So to answer Projekta's question, he's telling yes, they used to use projector at times, but this all came at a slightly later part. When they went outside international for some projects, they understood. But then sometimes the projector will not work, and even before projectors, they used to have some other indigenous methods for projecting using mirror and all. So they will mark the image using a mirror. And they have some kind of color textures which they will for identifying, and that using the mirror they will make it to slightly larger size, and from there they will build that. But there are a lot of challenges in this, because there are standard sizes like 24 feet kind of stuff, and there is to be space and need to be left for writing the other details of the movie. And there will be joints like 8 feet kind of parts is what they will make, and then they will join it. But when they make joints, it should be ensured that the sensitive part should not come into joint, like the eyes or lips kind of stuff. Yeah. So even when the mirror tilts, there are chances that the image will go wide, the proportions will go off. So that is the talent of the artists who work here, to ensure that when it goes wide, they detect that and correct that kind of stuff. So yes, it is a play with the scale and size. That's what he's telling. Sujit, anything I missed? Yeah, no, you're right. Okay. So complete. Good translator. Okay. ஒரு பாயிண்டோட விடல அது அப்படியே. Okay. இந்த கட் அவுட் பண்ணும்போது கட் அவுட் 80 ஃபீட் 60 ஃபீட் அது மாதிரி கட் அவுட் பண்ணுவோம். கட் அவுட் பண்றது வந்து நைட்ல வந்து பிளைவுட் இப்போ இந்த தலை ஷோல்டர் செஸ்ட் வரைக்கும் ஒரு பீஸ் வருதுன்னா ஒரு 8x4 ஷீட்டை வச்சுட்டு அந்த தலை அந்த பார்ட் வந்துட்டு சைடில் வந்து ஒரு சின்ன பிளேவுடு வச்சு கனெக்ட் பண்ணி டிராயிங் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த பீஸ் டிராயிங் பண்ணிட்டு ஒவ்வொரு பிட்டும் வந்து A1 A2 அது மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மார்னிங் எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல போட்டு செட் பண்ணி கொஞ்சம் டிராயிங் வெளியே போயிருக்கும் அவுட்டர்ல உள்ள அதை கரெக்ட் பண்ணி ஒரு ராபின் ப்ளூ வச்சு லைன் பண்ணி கொடுத்துருவோம் கார்பெண்டர். அதுக்கு பிறகு கார்பெண்டர் வந்து கட் பண்ணி அதை தனித்தனி பீஸா அடிச்சிடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. கட் அவுட் டெக்னிக் அது மாதிரி. So they make at night. Actually, they normally work at night, and they will put the markings, different alphabetical markings on the different pieces. And the morning they will go and keep it in the proportion in the like a jigsaw puzzle, how it should be assembled in the road. And when if there are some corrections to be done, they will do in that joint, and then they will install that. So the question was, you are ninge edavadu in the image le adu joint enga vera andha madri ஏதாவது நீங்க இமேஜ் காட்டணும், நான் சொல்றேன் இங்க ஜாயிண்ட் அந்த விஜயகாந்த காட்டுங்க. அதுல யார் அது இதுல இருக்குமா பார்த்துவேன். இது வந்து 24 ஃபீட். இது விஜயகாந்த் கார்ட்னா பெருசா இருக்கும், அது ஒரு 50 ஃபீட் இல்ல, அதுல நிறைய ஜாயிண்ட் இருக்கு. இதுல இருக்குமா? இது வந்து 30 ஃபீட். இதுலயும் இருக்கும். இது பிரகாஷ் ராஜா, இது வந்து பார்த்திபன். இது கண்ணு வந்து பிரகாஷ் ராஜோட அந்தப்புறம் பிரகாஷ் ராஜோட கண்ணு, பக்கத்துல வந்து ஸ்டாண்டிங் பார்த்திபன். ஜாயிண்ட் எங்க இருக்கு? இதுல வந்து
இது வந்து 24 feet இது. இதுல வந்து கண்ணு இருக்குல்ல, கண்ணு இருக்கிற பார்ட் மட்டும் ஒரு 8 feet. அதுக்கு கீழே ஒரு 8 feet, கண்ணுக்கு புருவத்துக்கு மேல புருவம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகும் அந்த 8 feetல. அதுக்கு மேல ஒரு இந்த ஐபால் மட்டுமே வந்து ஒரு 3x3 இருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கிள் 8 feet அது. Okay. Yeah. So Sabita, answering your question, this above this, I hope you also understand bit of Tamil. Yeah. Okay. Yeah. Okay. So these are some rare times where we all have to transcend the boundary of language and try to understand. Yeah. Okay. So we move on from here. I think enough time we spent on this thing. Now the next part of his life. Okay. This also idu kuda konjam sollalam. இது பெல்ஜியத்துல வந்து இவர் ஒரு ஆர்ட் டீச்சர். பெல்ஜியத்துல இவர் ஒரு ஆர்ட் டீச்சர். இவர் வந்து இப்போ ஆர்டிஸ்டாவும் இருக்காரு. ஜான் மொய்லி இவர் பேரு. ஸோ இவர் வந்து வருஷம் இங்க சென்னைக்கு வந்துட்டு இது மாதிரி நிறைய போர்ட்ரேட் வேற கேரக்டர் போர்ட்ரேட் ஒர்க் பண்ணி கேன்வாஸ்ல ஒர்க் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அங்க போயிட்டு பிளைவுட்ல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஐ மட்டும் ரவுண்டா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு ஸோ அது வந்து மூவ் ஆகுற மாதிரி. லிப்ஸ் மட்டும் கட் பண்ணி திறக்கும் மூடும். கை வந்து இப்படி போகும் வரும். அது மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டு அவரு வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு அங்க. அது மாதிரி முன்னாலே 3-4 வருஷம் இங்க சென்னையில ஒர்க் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அவங்களுக்கு. 2003ல வந்து அங்கேயே போயிட்டு ஒர்க் பண்ணோம். பெல்ஜியத்திலேயே போயிட்டு ஒர்க் பண்ணோம். டிம் ஹாக்கின்சன் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் இப்படி பண்ணுவாரு. டிம் ஹாக்கின்சன் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் இப்படி பண்ணுவாரு. இப்படி இதெல்லாம் டிஸ்டார்ட் பண்ணி இப்படி. This is a Belgian artist. He normally comes to Chennai and gets the drawing done of the whole body, different body parts, and he takes those paintings and then he goes back and puts in the cardboard or plywood, and then but in the process he distorts the organs, and then with that he tries to make a different imagery. So Yuvan has done a lot of works for him, and once he was invited to Belgium, the place itself, to do such a work. So this is an image from such a stuff. Okay. So with this, we are concluding that earlier part, and then the later story is that when the flex became prevalent, the billboard artists started losing their job, and then somebody advised him, why, because of his artistic talent, why don't you go and join for bachelor's? Then he started doing BFA in Chennai. So from now, the images are of his BFA works. Okay. இந்த சைஸ் அவ்வளவு சைஸ் இது வந்து ஒரு 11 inch 12 inch அவ்வளவுதான். அகலம் வந்து 6 8. அங்க இருந்து இங்க சின்னது. அப்படி இருந்தா நான் இப்படி ஆகி போயிட்டேன். இது எனக்கு எல்லாமே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஸோ ஒரு 4 inches பிரஷ் வச்சு ஒர்க் பண்ணுவோம் பேனர் கம்பெனில. ஸோ இங்க வந்த பிறகு ஒரு சின்ன பிரஷ், ரவுண்ட் பிரஷ் வச்சு ஒர்க் பண்ணுவேன். இது அது அப்படி ஒர்க் பண்ணிருக்கிறோமா அப்படின்ற இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு சேலஞ்ச், ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இப்போ ஒர்க் பண்றதெல்லாம் கூட வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். ஏதோ ஒரு விஷயம் பண்றோம்னா அதை எப்படி. ஓகே. சோ யுவன் என்ன வருஷம் இது பிஎஃப்ஏ பண்றது? இது நாங்க பிஎஃப்ஏ செகண்ட் இயர் படிக்கும்போது டூர். இல்ல எந்த இயர், which year அது பிஎஃப்ஏ? பிஎஃப்ஏ வந்து ஐ திங்க் 2003-4. ஏன்னா நான் 98ல ஜாயின் பண்ணேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம். 98ல ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ. திரும்ப 2000ல ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ. திரும்ப 2001ல இருந்தா நான் காலேஜ் கண்டினியூ பண்ணேன். 3 டைம் ஜாயின் பண்ணிருக்கேன் நான் காலேஜ். ஓகே. So Yuvan is telling he joined lab, 2 times he joined, he discontinued, and he has a reverse problem compared to the other artists we have here. Because normally in the presentations, many artists I have heard, let me make a indifferent comment, standing away from the artist. I have heard many artists coming and telling that, oh, I love big works and now I started doing big work. But guys, your big is Jujupi. Small work. Okay? Yeah. So he is telling his problem is how to do small works. Okay. Yeah.
So his problem was how you guys are working with the small brush kind of stuff, how you are able to visualize the things in such a small canvas. That was his problem. Yeah. But anyway, somehow these are some 12 inches by 8 inches kind of size and all. So it's a reverse curious case of Benjamin Button kind of. It's a curious case of Yohan Bodhisattva, how to do small works. ஸோ நான் இந்த ஒர்க் பண்ணும்போதே இப்போ நான் ஒர்க் பண்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க் பண்றதுக்கு. அந்த டைம்லயே வந்து இப்போ அப்பராவ் கேலரியில வந்து இது மாதிரி ஒர்க் இங்க சென்னையில ஒரு கேலரி இருக்கு. ஆமா தெரியும் தெரியும். அப்பராவ் சொல்ல இன்னொன்னு சன்னி சிஸ்டம்னு ஒரு கேலரி இருக்கு. காலேஜ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து படிச்சுட்டு அந்த டைம்ல ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க் எல்லாமே அவங்க வாங்கிட்டு ஜஸ்ட் 300 rupees தருவாங்க, 100 rupees தருவாங்க வாட்டர் கலருக்கு, குவார்டர் ஷீட்டுக்கு 300 rupees. இது மாதிரி வாங்கிட்டு அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு 7,000 12,000 அது மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு கொடுக்கறது வந்து மேக்சிமம் 300 rupees. நான் வந்து ஒரு 10 ஒர்க் பண்ணி எடுத்துட்டு போனா 3,000 கிடைக்கும். அது மாதிரி அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அப்பாரோ வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ எனக்கே ஒர்க் பண்ணி கொடு, நான் வாங்கிக்கிறேன், எதுக்கு நீ எங்க. ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிட்டிங்ல வந்து ஒரு 3 இமேஜ் ஒரு முறை நான் உட்காந்துன்னா ஒரு 3 இமேஜ் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருப்பேன். அது மாதிரி அப்படி ஒர்க் பண்றது 2-3 நாள் ஒர்க் பண்ணாக்கா ஒரு 15-20 ஒர்க் பண்ணிடுவேன் நான் சின்ன சின்னதா. அதை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தா அவங்க 50,000 70,000 தருவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க் பண்றேன். இது அக்கர்லிக். இதுல சிலது போஸ்டர் கலர் இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது வந்து அக்கர்லிக் போஸ்டர் கலர் ஒர்க் இருக்கு. மீடியம் வந்து நான் வாட்டர் கலர் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வாட்டர் கலர் வந்து டெக்னிக்கல் ஒர்க். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூவா வாட்டர் கலர் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் அது வரும். ஸோ அது என்னால முடியல. ஆனா எனக்கு வாட்டர் கலர் தான் நான் அதிகமா யூஸ் பண்ணல. என்கிட்ட ஸ்காட்லாந்து போனப்போ ஒரு 30,000 கிட்ட வாட்டர் கலர் வாங்கினேன். அப்படியே வச்சிருக்கேன் அந்த கலரை. இங்க சென்னையில இருக்கும்போதே ஒரு 4,000 வாட்டர் கலர் வாங்கியிருக்கேன், அப்படியே வச்சிருக்கேன். எதுவும் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வாட்டர் கலர் வந்து கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த போஸ்டர் கலர்ல ஒர்க் பண்ணாலும் அக்கர்லிக் கலர்ல ஒர்க் பண்ணாலும் நம்ம வேணும்னா மாத்திடலாம், அதை திரும்ப மேல ஒர்க் பண்ணிட்டு. ஆனா வாட்டர் கலர் வந்து சேலஞ்சிங். Yeah, so Yohan, while studying in BFA itself, there was some gallery who used to work buy the students' work for maybe pennies, like 300 rupees kind of stuff. So he started giving his works, and then he started directly selling to the person who was buying it, and then that is how he used to make his money. And now there is a current series of his works which we will see in the later part of this presentation, and he started doing those works in those days itself. So these works he used to make mostly for selling and getting some money for his expenditure. And then these are mostly acrylic. He loves to do watercolor, but somehow he feels it needs quite more hard work, and you can't do patches over an existing layer. It's very difficult. So though he loves to do watercolor, he has not done much with watercolor. Mostly he's using acrylic. That's what he's telling. And those who wants to use watercolor, he has some watercolor material bought from Scotland, Chennai, and all still at his house. Watercolor artist can approach exceptionally. Yohan, இந்த வர்க்கோட ஏதாவது பேசணுமா? இதோட பேக்ரவுண்ட் என்ன, தாட்? இந்த போட்டோகிராஃபி எல்லாமே வந்து நாங்க டூர் போகும்போது எடுத்தது. இது நான் விஸ்காம் தான் நான் படிச்சது. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு சீனியர் வந்து விஸ்காம் படிச்சுனா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வேலை வாய்ப்பு வெளியில. விஸ்காம்னா என்ன? விஸ்காம்னா என்ன? விஷுவல் கம்யூனிகேஷன். அது இந்த எடிட்டிங் அதெல்லாம் படிக்கிறதா? போட்டோகிராஃபி, கேமராமேனா போலாம், ஆட் ஏஜென்சில ஒர்க், மாஸ் கம்யூனிகேஷன், அப்படி ஸ்டோரி போர்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் படிச்சது. ஸோ அதனால அந்த டைம் எப்பவுமே கேமரா வச்சுட்டு போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் ஷூட் பண்ணது. சரி இதை அப்படியே ஒர்க் பண்ணலாம் சொல்லி ஒர்க் பண்ணேன். என்னோட போட்டோகிராஃபி தான் இது. Okay, so these pictures, the inspiration he says he studied visual communication, and they used to go for tours. So just like any boys, we take the photograph of girls, and that is the thing. He started
drawing them. So these are mostly inspirations are the photographs which he has made. But I must tell, Yuan has an eye for waste material. So he has, when he came for our camp, he had his camera, he took so many pictures and he showed us in his presentation those pictures, and we asked, which is this place? You know, that place was our place, but we have never seen those things. So he showed at least of 50-60 photographs which we have never noticed. So he was telling that is his eye always goes into such kind of waste material, and from that how to make beautiful objects and creations. That is his life thing, you know. So I think he has always an eye for such kind of things. I think this is a different phase, this is a different kind of photographs, I think, right? Yeah, different type tour photographs. എല്ലാം academic. ഇത് വാട്ടർ കളർ അല്ല ഇത് പോസ്റ്റർ കളർ. நீங்க என்ன சேலஞ்ச் இந்த വലിய பெருசு பண்ணும்போது சின்னது பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதுக்கு என்ன உங்களுக்கு பெரிய சேலஞ்சா பட்டுருச்சு? எனக்கு ரெண்டுமே சேலஞ்ச் தான். இதுல சின்ன பிரஷ் வச்சு ஒர்க் பண்றது சேலஞ்சா இருக்கும், அதுல வந்து பெரிய ஸ்கேல வந்து ஹேண்டில் பண்றது சேலஞ்சா இருக்கும். அது என்ன எவ்வளவு பெருசு வேணாலும் ஒர்க் பண்ணலாம், அது ஒரு கணக்கு தான். அது ஒரு நம்ம கிராப் போட்டு ஒர்க் பண்ணுவோம்ல, இந்த கிராஃப்ல இந்த டிராயிங் வருது, இந்த கலர் வருதுன்னு, அதுதான் ஃபார்முலா. அதுல வந்து நம்ம எவ்வளவு பெருசு வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஒரு டிராயிங்கே இல்லாம கூட டைரக்டா வந்து ஒரு 8x4 ஷீட் எடுத்துட்டு அதை பக்கத்துல அடிக்கிட்டு ஒரு இமேஜை வச்சுட்டு ஒர்க் பண்ணிடலாம், கிராஃப் மட்டும் போட்டு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆனா நீங்க அந்த വലിയ அந்த பெரிய பெயிண்டிங்கோட கிட்ட நிற்கும் போது அது தெரியாது இல்ல, அது அப்ஸ்ட்ராக்டா தெரியும்ல, அது ஆமா, அது பேட்சா தெரியும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் போனாக்கா இது வந்து மெர்ஜ் ஆயிடும் அப்படின்றது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்படியே ஓகே. அதுதான் டஃப். கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 8 ஃபீட் மேக்ஸிமம் 10 ஃபீட் தான் எங்களுக்கு கேப்பே இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா பின்னால இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்னா அவர் மேல அடிப்பேன், அவர் தள்ளி வந்தா என் மேல அடிப்பாரு, அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த இதுதான், இது வந்து தூரத்துல போனா எப்படி தெரியும்ன்றது வந்து understanding அது ஒரு understanding அது. ஆமா, understanding. Okay, so somebody asked what are the challenges he faced in these two different fields of work. So he tells the challenges are different in both. When he is doing this kind of small works, handling the small brush was always a challenge for him. In the big one, of course, large scale is a problem, but he says it's a mastery. And once you know how to project, then how much ever bigger doesn't make a difference, because it's pure arithmetics kind of stuff. So you have graph and do that. But then he told another interesting thing. They did not have kind of a luxury which I think many artists have. So their workplace is so very small. So they have to stand in front of the work and do it. And when you see in front of it, like Sujit was mentioning, it will look like an abstract work because you don't see the whole image. So he says that that is the skill of the artist. You will see only the abstract stuff. From that, you have to figure out how it will look when it is, you know, from a far off place, when the view is from a far off place. And they don't have enough space in their working place to stand behind and go behind and see that, because everybody stands in a very small place, crowded place kind of work. So I think they developed such kind of skills. This all are projecta. He is telling the year of 2003, 2004 that time. BFA works. All of BFA works. Yeah, you are? ஆமா ஆமா, BFA. 3-4 works. ஸோ இந்த குழந்தை வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சாக்கடையில இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு இருந்த ஃபேமிலி. ஸோ அங்க இந்த குழந்தை, இதோட தங்கச்சி, இன்னொரு இமேஜ் ஒண்ணு இருக்கும், 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இது இல்ல, இன்னொரு இமேஜ். இது இது நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் இது நான்.
நல்லா There are some kids he spotted in a platform and he loved them. He's drawn many works with them. So from here onwards, like we are showing the latest part of the face of Yuvan, for which Yuvan is actually known more in the artistic fraternity. So those are a different kind of works. Yuvan, in the next series, ஏதாவது introduction ஏதாவது சொல்லணுமா, அதோ காமிச்சு கொடுக்கணுமா? இது இனி இருந்து காமிக்கிற இல்லையா இதோட ஏதாவது தென் இது அதாவது சொல்லணுமா, இது எப்படி பண்ணறது, நீங்க இதுல அரைவ் பண்ணது அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரியல. இதுல எப்படி வந்தது, இதுல இந்த இமேஜ் எப்படி உங்க மனதுல வந்தது? இப்போ வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீரிஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட். இது வந்து பெங்களூர்ல வந்து ரோட் ஷோ நடத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட் ஷோ? ரோட் ஷோ பெங்களூர்ல. என்ன சித்திர சந்தையா? அந்த மாதிரி சித்திர சந்தை. அது அந்த டைம்ல நான் ஒரு 4 வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் அதுல, சித்ரால வருஷத்துல. ஆமா. அதுல வந்து நாங்க காலேஜ் படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்னு அப்ளை பண்ணும்போது, இல்ல காலேஜ் படிக்கும் போதே நான் வெளியில எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பரா கேலரியில எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அதே டைம்ல சித்திர சந்தையில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். ஸோ நான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னு அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணேன்னா அவங்க வந்து எனக்கு காலேஜுக்குள்ள வந்து ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. காலேஜுக்குள்ள பப்ளிக் வந்து காலேஜுக்குள்ள யாரும் வர்றதில்ல. அவங்க ரோட்ல இருக்கிறதையே பார்த்துட்டு போயிட்டு அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டைம் போட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே உள்ள வரல, ஒர்க் எதுவும் சேல் ஆகவே இல்லை. அதனால நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷனு, ப்ரொஃபஷனல்னு ஒன்று. எங்க வந்து இடம் நமக்கு வந்து பெட்டரா கிடைக்குது அங்க வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் ஒர்க்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து இமேஜ் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ண இமேஜஸே வந்து சிஸ்டத்துல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு இமேஜ் எடுத்துட்டு அதை வந்து பெயிண்ட் அந்த ஆப்ஷன் நிறைய இருக்குல்ல, வாட்டர் கலர் எஃபெக்ட், அந்த ஃபில்டர்ல போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுல என்னோட ஒர்க்கே வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ணி அதை வந்து வச்சு அப்ளை பண்ணேன். ஸோ அதுல ஸ்டார்ட் ஆனது தான் என்னோட. அதுல ஒர்க் பண்ண அது வேற வேற மாதிரியான இமேஜ் எல்லாம் வேற போயிட்டு, ஸோ அதுல வந்த ஃபார்ம் தான் இது. அதுல வந்து ஆமா, ஒரு சாதா ஒரு இமேஜ் எடுத்து அதை வந்து போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணும்போது அது வேற மாதிரி அதுல இருக்கிற ஆப்ஷன். எனக்கு போட்டோஷாப்பே தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பக்காவா. ஆனா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம திரும்ப அதை மாத்தி ஒர்க் பண்ணும்போது அதுல வந்த ஃபார்ம் தான் இதுல மேக்சிமம் இருக்கிற ஃபார்ம் எல்லாமே. ஸோ அந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கேன்வாஸுக்கு ஒரு பெயிண்டிங்கா கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி பெயிண்டிங்கா இப்போ வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் சிம்பிளா. ஸோ அதையே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா ஒரு டைமென்ஷன் கொஞ்சம் அப்ஸ் டவுன் கிரியேட் பண்ணா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அது மாதிரி யோசிச்சு தான் இந்த பேப்பர் மெட்டீரியலே சூஸ் பண்ணது. ஒரு டிராயிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா அது என்ன டோன்ல ஒர்க் பண்ணலாம், அது எப்படி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணலாம், சரி அது மாதிரி யோசிச்சது. அந்த நீங்க முன்னால ஒரு ஒர்க் பார்த்தீங்களா ப்ரோக்கன் சொல்லிட்டு, அந்த சர்க்கிள் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஆமா இது மாதிரி இன்னொரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அது. இன்னும் 3 ஒர்க்கு தான் நான் பண்ணேன். அப்போ வந்து என் குழந்தை பிறந்த நேரம், பொண்ணு பிறந்த நேரம், பாப்பா டவுன் சிண்ட்ரோம்னு ஒண்ணு. எனக்கு ஏற்கனவே இந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறதே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஸோ இன்னும் இது வேற பிரச்சனைன்னும் போது நமக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போல இருக்கு. அப்போ வந்து ஒர்க்கை வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரியலிஸ்டிக் ஒர்க்கை பிரேக் பண்ணிட்டு இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் அதுக்கு அந்த 3 ஒர்க்குக்குமே வந்து டைட்டில் வந்து ஒன்று புரோக்கன், ஒன்று வந்து அசன், ஒன்று வந்து இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிற ஒரு டைட்டில். அது இப்போ எனக்கு டைட்டில் ஞாபகம். ஒன்று வந்து அந்த அப்செட் ஆகிறது, இன்னொன்று குழப்பமா இருக்குது, அந்த குழப்பத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த 3 ஒர்க்குமே. நான் ஃபர்ஸ்ட் பண்ணது மாத்தி பண்ணது அந்த 3 தான். ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் அது பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு சிஸ்டத்துல பண்றது இல்லாம வேற ஐடியா வந்துட்டே இருக்கும். அதுல இருந்து சின்ன ஐடியா வரும், அதை எப்படி வந்து பெருசா பண்ணலாம். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணட்டும், அதுக்கு அப்புறம் சொல்லலாம். ஓகே, இது எப்படி பண்றது கூட சொல்லிட்டு சேர்த்து சொல்றேன். எப்படி இது
பண்றேன். அது பேப்பர் தான் ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கிறேன் இல்லையா பிளைவுட்ல. അടുത്ത പ്രോസസ് പറഞ്ഞാ പോരെ. പ്രോസസ് ആയിട്ട് പറഞ്ഞാ പോരെ. അടുത്തതിൽ പറഞ്ഞാ പോരെ. ആരോ ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. Okay. Okay, fine. So what he's telling is this kind of works, the entry to this kind of works is a bit of a story. Like he started participating in Chitra Sante in Bangalore, like Kumara Kripa Road, that where every year it happens. So there are two kind of entries. If you are a professional artist, you have to go inside the college. I think you get a slot there, but then the normal public does not visit you. And if you're a self-taught artist kind of stuff, you have the slot outside. And then I think when he was applying for that, he felt like he has to apply with some kind of images, some kind of stuff. So he started experimenting in Photoshop, where he's not a Photoshop artist, but he started taking his normal images and started playing around with in Photoshop. So he started giving different kind of images, very different patterns kind of thing. So he started like, why not try that? So that is how his entry to this area is. And then that is the time he had his daughter, who is a special child, and that started giving him a bit of emotions feeling. And then he felt instead of doing that realism based paintings, let him get into this kind of works where he painstakingly makes it like of a, if somebody asks is it a collage, he will explain that. But as I had seen in the last camp, it is using the plywood and that kind of mediums and using paper. He will explain that now. So, and these are like the first three works which he did actually were depicting his emotions at that time. One is like he was a broken man, that is a broken stuff. And second, that we are not able to support. The third one was, yes, second one was like, yes, he is in that state. And third one is, yes, there is another thing possible, the optimistic part of it. So these are the three first works which he did in that series. Yeah. Okay. Process சொல்லணுமா யுவான்? இந்த எப்படி இந்த ப்ராசஸ் அது கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி நீங்க அதுல ப்ராசஸ் அதான் வந்து பேப்பர்ல ஒர்க் பண்றதுன்னு டிசைட் பண்ண பிறகு அப்புறம் கடைகள்ல போயிட்டு பழைய வேஸ்ட் பேப்பர் பழைய புக்கெல்லாம் விற்கிற கடைங்களுக்கு போகும்போது அங்க கிடைக்கிற மெட்டீரியல் அங்க ஒரு புக்கு பார்க்கும்போது வந்து அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் வந்து பெரிய லெட்டரா இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய லெட்டர்ஸ்ல இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பேஜ்லயுமே வந்து கொஞ்சம் சின்னது பெருசு, ஆனா ஒரு பேராகிராஃப் வந்து ரொம்ப பெருசா லெட்டர்ஸ். அதை பார்த்த உடனே இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒட்டி திரும்ப அதை பிரேக் பண்ணி இன்னொரு ஆங்கிள் ஒட்டி அதை கட் பண்ணி ஃபைனலா வந்து பிளவுல ஒட்டியிருக்கேன். அப்ப நம்ம பார்க்கும்போது அதுல வந்து அந்த லெட்டர்ஸே தெரியாது, ஒரு லெட்டர் கூட நம்ம முழுசா பார்க்கவே முடியாது. ஆனா அது வேற ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற டிராயிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு இமேஜஸ், பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஒரு லைட்டு அதிகமா இல்லாம டார்க் அதிகமா இல்லாம ஒரு மீடியம் டோன் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பெரிய பேப்பர்ல ஒட்டிட்டு ஒரு சார்ட்ல ஒட்டிட்டு அதுக்கு பேஸ் வந்து லைட்டா இருக்கிற இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து பிளைவுட்ல ஒட்டிட்டு அதுக்கு மேல இந்த டார்க் சார்ட்ல இருக்கிற அந்த டார்க் சார்ட்ல வந்து அந்த டிராயிங்கை கட் பண்ணிட்டு அதுக்கு மேல பேஸ்ட் பண்றது. ஸோ அப்போ வெறும் பிளாக் ஒயிட்டா பாக்குறது வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு லைட்லயே வந்து ஒரு சின்ன லைட் டார்க் இருக்கும், ஒரு டார்க்லயும் அதே மாதிரி ஒரு லைட் டார்க் இருக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So these are normally waste material, magazines, old magazines, newspapers, and all those things which he collects, and then he cuts it into small pieces. So those letters or the way in which it is printed and all those things, once it is cut into small pieces and stuck in plywood, it gives a different pattern. So, but he applies some kind of patterns in mind, and then when he puts like one dark and one light or two light together, such kind of stuff, when he does in a larger scale, it gives different patterns. இந்த அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லையா, அந்த பெரிய ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிட்ட நின்று பண்ணும்போது அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லையா, அது எவ்வளவு இந்த ஒர்க்கில் எல்லாம் இருக்குது? அந்த ஒரு
ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா 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 ஆமா. ஸோ அது நிறையவே இருக்கு. அதான் ஒரு இமேஜ் பார்த்தாக்கா இதை வந்து பாக்குறவங்க வந்து இதை ரசிச்சு பார்க்க முடியும். அதை இன்வால்மெண்டோட பார்க்க முடியும். அது வந்து எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், என்ன டோன்ல, இது பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணலாமா, மோனோ டோன்ல பண்ணலாமா, கலர்ஃபுல்லா பண்ணலாமா, இல்ல அது மாதிரி ஐடியாலாம் இருக்கு. இது ஒரு இமேஜ் பார்த்தா இதை வந்து ஒரு கேன்வாஸ்க்குள்ள மாத்தினா இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. காரணம் நான் வந்து ஒரு தீவிரமான ரசிகன் நானு. இது ஒரு நல்ல விஷயங்கள் என்ன, அது எதை காட்டினாலும் அதுக்குள்ள வந்து என்னால ரசிக்க முடியும். அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து இதுல இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு இருக்காது. ஸோ நானே ஒரு வியூவரா பார்க்கும்போது நான் எதை வந்து ரசிச்சு பார்க்கறேன், எது வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கு இந்த கேன்வாஸ்ல அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. ஸோ நம்மோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணா அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு. அதனால அது ஒன்றும் பெரிய இதா இல்லை. His past experience in billboards by seeing the works from a very close distance, very short distance, and then visualizing how it would be for a viewer from a far off place. Sujit is asking, did that help him? He says yes, that also helps him, and his understanding of what he could gain, what could be the artistic output when he sees a waste material. I think he is able to picturize that. That is what he is telling. He is able to picturize some visual forms in his mind when he sees some material, and from that he forms some imagery. And like when he does this work, I have seen him doing, when he does this work, it is very difficult for us, somebody who sees it from outside, to know how it will look when he finishes it. But then I think he has a very clear idea in his mind. இது எவ்வளவு இதுக்கு முன்னாடி எவ்வளவு சைஸ் அது இந்த கிரீன்? இது கிரீன் இது லைட், இது லெமன் எல்லோ. லெமன் எல்லோ அது 6x3 சின்னதுதான் இது. ஸோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனே எனக்கு அங்கேயே வந்து என் மைண்டுக்குள்ள வந்துடும். இது வந்து ஒரு எந்த சைஸ்ல இதை பார்த்தா இது நல்லா இருக்கும், எப்படி பார்த்தா நல்லா இருக்குன்றது அங்கேயே என்னோட மைண்ட்ல ஒரு பெயிண்டிங்கா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நான் இப்போ நியூஸ் பேப்பர் கடைங்கள்ல, பேப்பர் விற்கிற கடைங்கள்ல போஸ்டர் வந்து தொங்க விட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் லெட்டர்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்து அதை ஒன் சைடில் இன்னொன்று கலர் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத எடுத்து கட் பண்ணி இன்னொரு சைடில் வர மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் லெட்டர்ஸ், இன்னொரு பக்கம் கலர். அதே மாதிரி இந்த ப்ரெஸ்ல எல்லாம் வந்து போஸ்டர் பிரிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே லேயரு சில எங்கேயோ ஒரு இடத்துல அதை யூஸ் பண்றாங்க, எனக்கு தெரியல அது. ஆனா நான் வேஸ்ட் பேப்பர் கடையில நான் சாதாரணமா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பண்டலா அடுக்கி வச்சிருக்கு. பார்த்தா எல்லாமே வந்து லெட்டர்ஸ், போல்டு லெட்டர்ஸ், கலரா இருக்கு, லேயரா இருக்கு. ஒரு லெட்டர்ஸ் இந்த ஆங்கிள் இருக்கு, இன்னொரு லெட்டர்ஸ் இந்த ஆங்கிள் இருக்கு, மேல இருக்கு. பார்த்த உடனே எனக்கு இதை வச்சு ஒரு ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்க போய் கேட்டேன். அவர் வந்து ஏதோ இதை வச்சு பண்ண போறாங்க, இது வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, இவங்க வந்து இதை கேட்கறாங்கன்னா ஏதோ பண்ண போறாங்க, எதுக்கு என்னன்னு கேட்டாரு. இல்ல இது எனக்கு தேவைப்படுது, வேணும்னு. சரி, அவரு மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட அதிகமா ரேட் சொன்னாரு. எனக்கு பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து அது மாதிரி ஒர்க் பண்ணதான் நம்ம கேம்ப்ல ஒர்க் பண்ண அந்த மாஸ்க் தான அந்த ஒர்க் பேரு. ஆமா. அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஆர்ட் ஃபேர்ல கூட பெரிய ஸ்கேல் 6x10 அந்த ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு அதே சைஸ்ல ஒரு கமிஷன் ஒர்க்கும் வந்தது எனக்கு. ஸோ ஒரு மெட்டீரியலை பார்க்கும்போதே வந்து எனக்கு மைண்ட்ல ஒன்னே அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது என்ன ஸ்கேல்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், பேசிட்டே இருப்பேன். நிறைய எனக்கு வந்து இன்னும் கூட வந்து என்னால வந்து லாங்குவேஜ் வந்து கத்துக்க முடியாது காரணம் இதான். எனக்கு அதிகமா மைண்டுக்குள்ள வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். அது ஒரு காரணம். ஓகே, இது இந்த பேஸ்ட் பண்ணறியான்னு கேக்குறேன், இது எப்படி ஸ்டிக் பண்றது? இது ஃபெவிகால் தான் இது. Okay. Yeah, so he's sticking with Fevicol, and he also tells, like, you know, I think he was a Glenfiddich Artist of the Year 2012 or something. 13, yeah. I think he had a residency in Scotland, yeah.
Scotland. Yeah, he had a residency in Scotland. He has spent there, I think. Emerging Artist Award. Yeah, Emerging Artist Award, and he's he's been covered many times in many newspapers, and I think a lot of links, a lot of coverage he had got. I think maybe his journey, and this one, I think he uses all kinds of waste material, even film posters. He uses the old film posters. With that, he makes a work. And some of his works, like when it is viewed from very different places, it gives you a different feeling. I think the work which he did for the camp was a work called Mask. So he was telling, like, when you look from one side, it gives one color and one feeling. When you look the same work from the other side, all four sides, it gives you a different view. He was telling it is like how human beings are. You wear a mask wherever you go, depending on whom you are dealing with. Morning one mask, afternoon one, and office one, house one, kind of stuff. Yeah. So very philosophically names and tags and all those things. Anandaram, அது meaning? Yuvan? அனகிராம் அது வந்து இப்போ என்னோட பேரு யுவன் சொன்னாக்கா அந்த யுவனே வந்து லெட்டர் சேஞ்ச் மாத்தி மாத்தி போடும்போது அதுக்கு ஒரு மீனிங் வரும். வேற ஏதாவது ஒரு மீனிங் வரும். அது ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அதே வார்த்தையை மாத்தி மாத்தி போடும்போது அது வேற ஒரு பொருள் தரும். அதுதான் மீனிங் அதுக்கு. எப்படி நீங்க இந்த கலர் சூஸ் பண்றது? இந்த ஜோசப் ஆல்வர்ஸ் சொல்லி ஒரு ஒரு தியரட்டிஷியன், கலர் ஆர்டிஸ்ட் அண்ட் தியரட்டிஷியன் சொன்னா அவர் ஒரு டீச்சர். அந்த மாதிரி ஏதாவது பிராக்டிஸ் உண்டா உங்களுக்கு? இந்த மாதிரி கலர் இப்படி எடுத்து இப்படி லைக் இந்த ஃபார்மல் பார்ட் இல்லையா, அந்த ஃபார்ம் அந்த ரூபத்தை பேப்பர்ல ஏதாவது சாம்பிள் பண்ணி அப்படி எப்படியாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? அது கொஞ்சம் தெரிஞ்சா நல்லது. இந்த ஃபார்மல் இல்லையா, இந்த கலர் இப்படி, இந்த கலர் இங்க நல்லா இருக்கும், இந்த கலர், அதுக்கு ஏதாவது பிராக்டிஸ் இருக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கு. எனக்கு கூட அவ்வளவு தமிழ் தெரியாது. இல்ல புரியுது. அது வந்து திரும்ப பண்றதா? அதான் நீங்க இந்த கலர் சூஸ் பண்ற வேலை இல்லையா, அது ரொம்ப யோசிச்சு பண்றதா? அது இல்ல ரொம்ப யோசிக்கிறது இல்ல. அது நம்ம ஒர்க் பண்ற நேரத்துல இப்போ என்கிட்ட ஒரு 10 பேப்பர் இப்போ மினிமம் கலர் தான் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஆரம்பத்துல வந்து எனக்கு வந்து கேன்சன் கலர் லைன்ல வந்து ஒரு 34 கலரோ என்னவோ இருக்கு. அங்க அந்த கலர் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்துல வந்து மேகசின்ல போயிட்டு நிறைய காசு கொடுத்து ஒரு பேஜ் தான் இருக்கும் ஒரு புக்ல கலர்ஃபுல்லா. அந்த புக்கு 300 ருபீஸ்னா நான் வாங்கியிருக்கேன் அந்த ஒரு பேஜுக்காக. அது மாதிரி ஒரு 10-15 புக்கு கலெக்ட் பண்ணாதான் எனக்கு சம் கலர் கிடைக்கும். அது அந்த கலருங்களை கலெக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இதுல கூட டிபெண்டன்ட் ஒரு ஒர்க் இருக்கும். அது மாதிரி ஒர்க் பண்ணதுதான் அது. அதுக்கு பிறகு நான் வந்து ஸ்டேஷனரி போகும்போது அங்க வந்து ஷேட் கார்டு பார்த்தேன். இது என்னன்னா இது மாதிரி கலர் இதுல இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு 150 ஷேடுக்கு மேல வந்து வேற வேற கம்பெனில வந்து கலர்னு வருது. அது வாங்கின பிறகு அதை வந்து என்ன கலர், என்ன டோன்ல ஒர்க் பண்ண போறோம், அந்த டோன்ல என்னென்ன கலரை வந்து சேர்த்து அதே மாதிரி ஒரு டோனா, ஒரு ரெட்னா ரெட் அதுக்குள்ளே ஆனா சில வேற கலர், ஒரு ப்ளூனா ப்ளூ ஆனா அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வேற கலர் இருக்கிற மாதிரி அது அப்போ அரேஞ்ச் பண்ணி பாக்குறது தான். அப்போ வச்சு பாக்குறது தான். அது மாதிரி எல்லாம் அந்த மாதிரி கலர்ல எல்லாம் பண்ணி அது மாதிரி எல்லாம் இல்ல. அப்போ அந்த டைம்ல வந்து இதை வைக்கலாம், இல்ல இதை எடுத்துட்டு இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான். Yeah, so he does not go with any textbook theories or anything for his color combination. He says he gets some idea. That is instinct. It's his gut feel. And he goes and collects magazines. He was telling maybe 300 rupees is the cost of a magazine. He may get only one center page which is having a color. But for that color, he will buy that. So like that, there are some standard colors. And he has some ideas, he gets some instinct ideas on, how to place them, kind of stuff. யார் உங்க இன்ஸ்பயர் பண்றது கேக்குற யுவான்? எந்த ஆர்டிஸ்ட் யார் இன்ஸ்பயர் பண்றாங்க? எனக்கு இன்ஸ்பயர் வந்து எல்லாரும் தான். எல்லார்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம்.
ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. வெளியில இருக்கிறவங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. வேற வேற ஜாப்ல இருக்கிறவங்க. அவங்க எவ்வளோ சின்சியரா அந்த ஒர்க் பண்றாங்க. எவ்வளோ அடிமட்டத்துல இருந்து இந்த வேலைக்கு இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் தான். எல்லார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிறது. மாஸ்டர்ஸ் ஏதாவது யாரு மாஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி? எனக்கு மாஸ்டர்னா வேன்காக் தான். அவருதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவரு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு. நானு ஸ்காட்லாந்து போயிருந்தப்போ லண்டன் நேஷனல் மியூசியம் போயிட்டு பார்க்கும்போது, நேஷனல் கேலரி போயிட்டு உள்ள பார்த்துட்டு எல்லாம் எவ்வளோ 74,000 மேல அதுக்குள்ள வந்து பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 11th 10th செஞ்சுரியில பண்ணதுல இருந்து இருக்கு. கேன்வாஸே இல்ல அப்போ பிளைவுட்ல பண்ணியிருக்காங்க. மரத்துல பண்ணியிருக்காங்க ஒர்க். ஸோ அதுல இருந்து இப்போ கான்டெம்பரரியா ஒர்க் பண்றவங்க வரைக்கும் அதுக்குள்ள பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் வந்து சாதாரணமா பார்த்துட்டு கடந்து வரவங்க அந்த வேன்காக்கோட பெயிண்டிங் மட்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Okay, so he says everybody inspires him, every artist, and even people from different fields, not necessarily art. Many professionals inspire him, but for him, master is Van Gogh. Somehow he feels he has a bonding with his Van Gogh's work. Even when he went to Scotland, I think he spent much more time in front of Van Gogh's work. So that is the answer, Sabida. So some presentations of at galleries, installations. என்ன இது மெட்டீரியல் இது? டர்மரிக். த்ரெட் டர்மரிக். ஸோ இது வந்து விவசாயிங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களா அந்த டைம்ல அந்த இன்ஸ்பயர்ல பண்ண ஒர்க் இது. யாரு சூசைட் பண்ண? விவசாயிங்க கர்ஷகர் ஃபார்மர்ஸ். ஆமா, இது எல்லாமே பார்த்தா விவசாயி அங்க விவசாயின்னு சொன்னா industrialist actually in Kerala. Vyavasai is industrialist. Okay. So he's a farmer. He's in the context of farmer suicides, he did this work, like turmeric. So life of farmers hang in a very thin thread, right? Okay. சைஸ் இது சைஸ் வந்து 8 feet ஹைட், 14 feet லென்த். இது பேப்பர் மீடியம் தானே? பேப்பர் தான். இதுதான் அந்த Black and white இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு. சோ இன்னொரு விஷயம் சொல்லலாமா? ஆமா சொல்லுங்க. புக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன்ல. சோ இப்போ வெளிநாடுகள்ல இருந்து ஐ திங்க் அமெரிக்கான்னு நினைக்கிறேன், அங்க வந்து நிறைய இப்போ மேகசின் எல்லாம் வந்து படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும். இல்ல படிச்சுட்டு போக நிறைய பிரிண்ட் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல. இங்க சென்னையில ஒரு இடத்துல வந்து கண்டெய்னரா ஒரு பாக்ஸோட சைஸ் வந்து ஒரு 8 feet by 8 இல்ல 6 feet by 6 feet அப்படியே ஸ்கொயரா பாக்ஸ், அட்டை பாக்ஸ். அதுக்குள்ள எல்லாமே புக்கு எல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து ஓப்பனே பண்ணிருக்கா, சீலோடவே இருக்கும். ஸோ அங்க ஒரு இடம் இருக்கு இது மாதிரி புக்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அங்க போனா எல்லாம் ஒரு பெரிய சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு அந்த குடோன். அவ்வளவு பெரிய இடத்துல வந்து கண்டெய்னரா இறக்கி வச்சிருக்காங்க புக்ஸுங்க. போனா சில புக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சும்மா உள்ள வந்து ஏதாவது இல்ல பென்ல எழுதியிருப்பாங்க, இல்ல ஏதாவது பேஜ் மடங்கி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து அட்டையை தனியா கிழிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டுறாங்க. உள்ள இருக்கிற அந்த புக்ஸை தனியா கிழிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டுறாங்க. அது எல்லாமே வேஸ்ட். 1 kg வந்து அது வந்து ஒரு 8 rupees 7 rupees தான் கொடுக்குறாங்க. அது வந்து மொத்தமா எடுத்துட்டு போறவங்களுக்கு. நான் போன உடனே அந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே இறங்கிட்டேன். இறங்கி எல்லாத்தையும் பொறுக்கி அவ்வளோ ஒரு புக்கு ஃபுல்லாவே எல்லா பேஜும் கலரு.
ஒரு புக்ல ஒரு 150 பேஜ் இருக்குன்னா 150 பேஜும் வந்து அவ்வளோ பிரைட் கலருங்க, எல்லோ, கிரீன், ரெட், ப்ளூ, வயலட் எல்லாம். அது மாதிரி வந்து ஒரு 150 புக்கு கிடைக்குது ஒரே டைம்ல. ஒரு பேஜ் கிடைச்சா போதுன்னு இருந்தேன் நான். அங்க போனா வேஸ்ட் அது. கடைசியா எனக்கு வந்து நான் எடுத்ததை பார்த்துட்டு இவன் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ இதுல பண்ண போறான், அதனால தான் இவ்வளவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு எதுக்கு என்னன்னு கேட்டு 25 ருபீஸ்க்கு தரும் ஒரு கேஜி. நான் சரி பரவாயில்ல கொடுத்துட்டேன். அது இன்னும் கூட இருக்கு என்கிட்ட. அதை வச்சு நிறைய ஒர்க் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணலாம் போல இருக்கு. ஆனா இன்னும் நான் போயிட்டு இருக்காங்க. இப்ப போனாலும் ஏதாவது புதுசா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அது மாதிரி இன்னும் வந்து அங்க அவ்வளவு புக்ஸ் வந்துட்டு இருக்கு. அங்க போகும்போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு. So he is a source for collecting books. So he feels like it is imported from maybe some US or some developing countries. So it seems some of the books are like not even folded, like maybe not read books, they just printed. So those books come for kg 8 rupees, 10 rupees, 25 rupees kind of stuff. So he collects from there, and that is one of the source. So I think on a on a satirical note, so any book which is not read is an asset to the art. In Yuvan's context. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அங்க வந்து நிறைய புக் வந்து சேல் பண்றாங்க. ஒரு புக் வந்து 50 ருபீஸ், ஒரு புக் 100 ருபீஸ் சொல்லிட்டு அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டு நிறைய கேரளாவில இருந்து கூட நிறைய வராங்க. வந்துட்டு அவங்க ஒரு பாக்ஸ் வந்து இவ்வளோன்னு பேசி எடுத்துறாங்க. எடுத்துட்டு அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு திரும்ப மீதி வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் அவங்க மெயினா அதை யூஸ் பண்றாங்க. தேவையில்லைன்னு தூக்கி போறதுதான் எங்களுக்கு கிடைக்குது. நாங்க போயிட்டு எடுத்துட்டு இங்க வரும் அது மொபைல வரும் அது கிலோ 1 கிலோக்கு இவ்வளவு 20 rupees. எந்த புக் ஃபிக்ஷன் ஒரு நான் ஃபிக்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமாமா, இங்க அது மாதிரி வந்து வாங்கிட்டு போறாங்க நிறைய. ஆமா இங்க இருக்குது. சில்ட்ரன்ஸ் புக் எல்லாம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. சில்ட்ரன்ஸ் வந்து ஆமா இங்க கொலாபேல இருக்குது அந்த மாதிரி ஒரு இடம். ஈவன் ஏதாவது அசிஸ்டன்ஸ் இருக்கா, அத அலோன் பண்றீங்களா? புரியல. இது அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்கா? ஹெல்ப் பண்றது ஸ்டூடெண்ட் வருவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஈவினிங்ல வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 rupees தருவாங்க. Okay. Yeah. So project கொஞ்ச நேரம் வர்க் பண்ணிட்டு போவோம். Yeah, some students are there to help him out. ஸ்டூடெண்ட் இந்த கொரோனா டைம்ல வந்து மாடியிலேயே வந்து அவன் வேற ஏதோ காலேஜ் படிக்கிற பையன், சின்ன பையன் தான். இப்போ நான் அந்த ஸ்டுடியோக்கு வந்த பிறகு அவன் வளர்ந்துட்டான். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கான். அவன் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து வேற எங்கேயோ போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். பார்ட் டைம் காசு வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எனக்கு ஒர்க் பண்ணி தரேன், நான் காசு தரேன் சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க யாரும் இல்ல. இருந்தாலும் என்கிட்ட நானே ஒர்க் பண்ணுவேன். என்கிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சிருக்கிற மெட்டீரியல் நிறைய இருக்கு. அவங்க வெளியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி எனக்கு வேலை செய்யணும்பா, செஞ்சு தரேன்னு சொன்னா சரி ஒர்க் பண்ணி தரேன். அவங்க ஒர்க் பண்றது போதும். He's a student intern. That's what he's telling. சினோஜ் யுவன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா பாத்துச்சு. ஆமா, நல்ல பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. இங்க சென்னையில இருக்க? இல்ல, இப்ப நான் கேரளால தான் இருக்கு. கோவிட் டைம்ல நான் இங்க வந்தது. ஓகே. திரும்பி சென்னைக்கு வருது கொஞ்சம் நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். சூப்பர், பார்க்கலாம். நல்லா இருக்கு. Thank you. நிறைய நான் பார்த்திருக்கேன் நீங்க ஒர்க் பண்ணும்போது, அதனால எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். know you very well when you were working. I was there. Okay. Hello, Yuvan. Hi. Remember me? I was with you. Same. நல்லா இருக்கியா? தெரியும். எங்க இருக்கீங்க இப்ப? நான் டெல்லி இருக்கு. டெல்லி. ஓகே. Yeah. It's a pleasure to see you work. Thank you. Thank you, dear. Nothing to ask. லாஸ்ட் டைம் நம்ம ஆர்ட் ஃபேர் அப்ப பார்த்தல, இது நேச்சர் மோட்ல. ஆமா, போன வருஷத்துக்கு முன்னால வருஷம். யா, அவனுக்கு தமிழ் தெரியும். நானும் ஒரு ரூம்மேட். அப்படியா? அவனுக்கு தமிழ் தெரியும். பேச முடியாதன்னா நல்லா புரியும்.
சீமா அவார்டு வாங்கும்போது நானும் அவர் தான் ரூம்மேட். அப்படியா? ஓகே. Nice to see you. தேங்க்யூ. வேற ஏதாவது Do you apply anything on top of paper to protect it, or பேப்பருக்கு முகல்ல என்ன ஏதாவது some protection இருக்கா பேப்பருக்கு மேல? இருக்கு. முன்னால ஒர்க் பண்றதுக்கு முன்னால அந்த பூச்சி மருந்து இருக்குல்ல, பிளைவுட் வுட் டேமேஜ் ஆகும் பூச்சி மருந்து. ஃபைனலா ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு அந்த அக்ரிலிக்ல வந்து மீடியம் வரும், கிளாஸ் மீடியம். ஓகே. ஸோ அந்த மீடியம் வந்து ஒரு 3 டைம் கோட் பண்ணுவோம். 3 டைம் கோட் பண்ணா லைக் லேமினேஷன் மாதிரி ஆயிடும் ஒர்க். ஓகே. நம்ம எப்பயாவது தேவைப்பட்டா தண்ணி கூட வச்சு துடைக்கலாம் அந்த அளவுக்கு. ஓகே. க்ளாஸ் மீடியம். ஆமா, கிளாஸ் மீடியம். ஓகே. ஸோ அதனால தான் அது அப்படியே ஓப்பனாக விடுறது, நம்ம கிளாஸ் எதுவும் போடுறது இல்லை. ஸோ அந்த ஒர்க்கு வந்து ஓப்பனாக பார்த்தா தான் நல்லா இருக்கும். அது ஒரு கிளாஸ்க்குள்ளே வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு என்ன சேஃப்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் மேக்ஸிமம். நம்மகிட்ட என்ன அவைலபிள் இருக்காது. அப்புறம் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரீசெண்டா? ஏதாவது ஷோ? Asking due to the pandemic, it might get shifted. So yeah, I'm working. Right, that's what I'm doing now. Teaching இருக்கு, ஒரு காலேஜ்ல டீச்சிங் பண்றேன். கல்லூரி இல்ல, கல்லூரியில. ஆமா. Any other questions, comments? There's nothing to comment when it's completely visual, and yeah, there's nothing to ask, and before the work, that's quite spellbounding. நீங்க ஸ்டாப் பண்ணும்போது okay, God. I especially liked your work done with jute thread. You showed me when you were in Kolkata. So I still remember that. So Yuvan, ஒரு क्वेश्चन இருக்கு. நீங்க இப்போ மோஸ்ட்லி இந்த பிளைவுட்ல பேப்பர் அந்த மாதிரி ஒர்க் பண்ற இல்லையா? இந்த முன்னாடி பெயிண்டிங், அந்த பிஎஃப் டைம்ல எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டேன் இல்லையா? அந்த பெயிண்டிங் பிராக்டிஸுக்கு திருப்பி போனா அந்த மாதிரி ஏதாவது இது வந்திருக்கா? இல்ல, எனக்கு ஆசை இருக்கு ரொம்ப. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது சீனியருங்க ஒர்க் பண்ணதை பார்த்து தான் பண்ணிருக்கேன். நான் ஃபிகரேட்டிவ் ஒர்க் பண்ற வரைக்கும் வந்து சீனியருங்க ஒர்க் பண்றது தான் எனக்கு ஒரு இன்ஸ்பயரா இருந்தது. ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு அதிகமா நெட்ல போயிட்டு சர்ச் பண்றது, இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்திருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து உலகம் ஃபுல்லா என்ன ரியலிஸ்டிக் ஒர்க் இருக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஸோ அது பார்க்க வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஆனா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது இல்லை திரும்ப. எனக்கு ஆசை இருக்கு. அதே மாதிரி இதுலயும் எனக்கு அவ்வளோ இது இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நம்ம மைண்டுக்குள்ள வந்து ஒரு ஐடியா வந்துடும், இதுதான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதை அவுட்புட் கொண்டு வர்றது வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். அதை வந்து ஃபைனலா முடிச்சு எடுத்து நிக்க வைக்கிற வரைக்கும் அது அப்படியே அந்த இது இருந்துட்டே இருக்கும், ஃபயர். அதான். Okay, so to answer Aishwaryan's question, he says yes, he loves to do that all kind of works especially when he sees the lot of paintings from different artists in the social media, but at the same time what he is doing now also is quite engaging and passionate for him, so that fire is still there for whatever he is doing now, that keeps him engaged. மேபி இது வந்து ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन இருக்கலாம், ஆனா அது நீங்க இந்த ஒர்க் வெளியில வரும்போது இந்த வியூவர் எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பியூரா கலரா அந்த மாதிரி லைக் ரோத்கோ எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த பேசிக் ஹியூமன் நேச்சர் தானே, லைக் சேட்னஸ் ஓவர் லைக் ஹாப்பினஸ் அண்ட் லைக் பேசிக் ஹியூமன் லைக் அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லாட்டி அதுல ஏதாவது நீங்க டைட்டில் கூட கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது டைட்டில் இந்த ஒர்க் போய்
அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வியூவர் எப்படி பார்க்கணும்? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் தான். ஒர்க் அந்த என்ன அந்த புரோக்கன்ன்றது வந்து ஒரு ஒரு சேடான ஒரு விஷயத்த சொல்ற ஒரு கான்செப்ட் தான். ஆனா அது வந்து யாரும் அப்படி அந்த டைட்டில பாக்குற வரைக்கும் அதை அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அது வந்து ஒரு இமேஜா வந்து ஒரு பெயிண்டிங்கா தான் அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷனா இருக்கும். அந்த டைட்டில பார்த்துட்டு இது புரோக்கன் டைட்டில் வச்சிருக்கீங்க, என்ன ரீசன் சொல்லும்போது தான் நம்ம அதை ஏதாவது சொல்லும்போது அதுக்குள்ளதான் அது அவங்க அப்பதான் அதுக்குள்ள அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க அதை அந்த பெயிண்டிங்கா மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் எல்லா பெயிண்டிங்லயுமே இருக்கும். ஸோ என்னோட ஒர்க்ல எல்லாத்துலயுமே வந்து உள்ள வந்து ஒரு சின்னதா வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு ஒர்க் நீங்க பாத்தீங்க, ரெட் ஃபுல் ரெட் இருக்கும்ல, அந்த பெயிண்டிங்க்கு வந்து டைட்டில் வந்து இல்ல ஃபுல் ரெட்டாவே ஒரு ஒர்க். லாஸ்ட் டைம் ஆர்ட் ஃபேர்ல நீங்க கூட பாத்துருக்கீங்க. அந்த ஒர்க் வந்து ரெட் ப்ளூ பிளாக் ரெட் ப்ளூ அண்ட் கிரீன் ஒரு டைட்டில் அது. அந்த டைம்ல வந்து இந்த பீஃப் சாப்பிட்றவங்களெல்லாம் வந்து அடிச்சு கொலை பண்றது அடிக்கிறதெல்லாம் செஞ்சாங்கல்ல, அந்த டைம்ல ஒர்க் பண்ணது அது. அந்த நம்ம ஊர்ல ரெட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு, பிளாக் ஒரு அர்த்தம் இருக்கு, ப்ளூ ஒரு விஷயத்த சொல்றது, கிரீன் ஒரு கலர், ஒவ்வொரு கலருக்கும் இங்க ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் சேர்ந்து அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி தான். அதுக்குள்ளே வந்து நியூஸ் பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல வந்ததெல்லாம் இது இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சோ இல்லை அவங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் இது என்ன சொல்ல வருதுன்றது அவங்களுக்கு ஓரளவு புரிய வரும். அது அந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட நோக்கம் வந்து முக்கியமா அது சொல்லணும். அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது வந்து ஒரு என்ஜாய். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு இப்போ வந்து என்னோட அதிகபட்சமான ஒரு விஷயம் வந்து அதுவா தான் இருக்கு. இதுக்குள்ள வந்து நிறைய நம்ம வந்து ஏதாவது மெசேஜ் சொல்றேன்ட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து யாராவது வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்தாதான் அங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீ ஏதாவது சொல்லிட்டே இரு, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டே இருந்தா அங்க ஒண்ணுமே நடக்காது. அது மாதிரியான ஒரு 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 சுச்சுவேஷனுக்கு இப்போ என்னோட இது இருக்கு. என்னோட ஃப்ரெண்டுங்க டெய்லி பார்த்துட்டு பல வருஷமா கூட இருக்கிறவங்களே கூட என்னால வந்து அவங்கள வந்து இது பண்ண முடியல. அதனால இப்போ கொஞ்சம் இல்ல அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நல்லது. அந்த 2 கலர் அடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பண்ண அது கொஞ்சம் கூட. ஆமா கரெக்ட். எனக்கு இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ், எனக்கு ரொம்ப இருக்கு. நான் ரொம்ப இங்க பேசி என்ன யாரும் இப்ப சேர்க்கறதே இல்ல. தனித்தனியா மீட்டிங் போட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சேர்ந்தா அதுதான் பேசுவேன் நானு. எனக்கு அதுலலாம் ரொம்ப இது இருக்கு. நான் +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தப்பெல்லாம் கூட வந்து எனக்கு நான் படிக்கும் போதே ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டூடெண்ட். படிப்புன்றது புலி கூட வரவே வராது. ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். நான் ஒரு 7 இயர்ஸ் ஹாஸ்டல்ல படிச்சேன், 6th இருந்து 12th வரைக்கும். நீங்க சென்னை பேஸ்டா? நீங்க இல்ல திருவண்ணாமலை பக்கத்துல கிராமம். திருவண்ணாமலையில வந்து ஹாஸ்டல்ல வந்து படிக்கிறேன். டெய்லி வந்து மார்னிங் 5 o'clock எழுப்பிடுவாங்க. 5 o'clockல இருந்து 6 வரைக்கும் படிக்கணும். 6ல இருந்து 7:30 வரைக்கும் வந்து வெளியில போயிட்டு குளிச்சுட்டு வரணும். திரும்ப வந்து கொஞ்ச நேரம் 1/2 hour என்ன படிச்சுட்டு அது பிறகு சாப்பிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போவோம். திரும்ப ஈவினிங் வந்து 5 o'clock வந்து படிப்போம். அப்புறம் லஞ்ச், நைட்டு சாப்பாடு, திரும்ப 1 hour படிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் படுப்போம். ஆனா இவ்வளோ படிக்கிறதுக்கு டைம் இருந்தா வந்து ஒரு பேராகிராஃப் கூட என்னால வந்து படிச்சு ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. ஆனா அதே டைம்ல அங்க இருக்கிற ஒரு வார்டன் வந்து எங்களை மார்னிங் எழுப்பி விட்டு எல்லாரையும் ஸ்டடி ஹால்ல உட்கார வச்சுட்டு லைனா உட்காந்து இருப்போம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு 300 feet கேப்ல, ஒருத்தர் பின்னால ஒருத்தர். ஸோ நான் வெளியில போகும்போது அங்க ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் ஒண்ணு, ஏதோ மேகசின்ல இந்த வார இதழெல்லாம் அதுல வர ஏதோ ஒரு கட்டிங் ஒண்ணு சின்னதா, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு ஒருத்தரை பத்தி யாராவது பத்தி எழுதிருப்பாங்க. அது மாதிரி ஒரு பிட் ஒண்ணு, அதை எடுத்துட்டு வந்து நான் படிச்சிருக்கேன். அந்த காலையில எதிர்பார்க்கவே இல்லை, பலார்னு ஒரு அடி பின்னால முதுகுல. அது மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வந்து, அதெல்லாம் வந்து ஒன்ஸ் படிச்சுன்னா ரொம்ப அதை மறக்கவே முடியாது. ஆனா இந்த படிப்புன்றது வந்து எனக்கு வரவே வராது. நான் இங்க சென்னைக்கு வந்த பிறகு வந்து இல்ல ஊர்லயே வந்து எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. புக்கு சாதாரணமா இந்த குமுதம், ஆனந்த விகடன்,
இந்த புக்ஸுங்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துல நாங்க போயிட்டு சின்ன பசங்களா இருக்கும்போது எங்களை வந்து படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அதாவது டியூஷன் மாதிரி ஒரு வீட்டுக்கு அனுப்புவாங்க. அங்க இருக்கிறவர் வந்து புக்ஸுங்க நிறைய வாங்கி படிப்பார். அவரு மிலிட்ரி மேன். அவருக்கு ஒய்ஃப் இல்லை, குழந்தைங்களும் இல்லை. ஹலோ, எஸ் எஸ் சொல்லுங்க. ஸோ அவர் நிறைய புக்ஸ் படிப்பாரு. அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. ஸோ எனக்கு அங்கேயே வந்து படிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. சென்னைக்கு வந்த பிறகு நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து ஜியோ எல்லாம் வந்த பிறகு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரம் எல்லாமே ஆடியோவில் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டால்ஸ்டாய், தஸ்தாவெஸ்கி, ஹெமிங்வே, இன்னும் இலியட், ஸோ அது மாதிரி எல்லாமே வேர்ல்ட் லெவலில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் வந்து ஆடியோவில் வந்து தமிழ்லேயே வந்து கேட்க முடியுது, படிக்க முடியுது. எல்லாமே நான் ஒரு அளவுக்கு கேட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து என்னால வந்து ஒரு படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அதோட எசன்ஸ் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. எனக்கு அது மாதிரியான ஒரு அதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கு. நல்லது. So long conversation. So Sujit was asking what is he expecting his viewer to see? Is it the name which he gives, or a message, or the visual part of it? So Yuvan says that definitely he wants the viewer, before the viewer sees the name, should get a visual feeling out of it, probably the joy of it, and then but he definitely includes a name in that. In most of his works, probably here in the display, in the presentation it was not shown, but all his works has a name, and there is some underlying theme in that. But then he puts that theme probably after seeing the visual pattern of it. When the viewer goes through that, they get that, probably they may take home that, but otherwise also it should independently stand. The visual part should independently stand. That is what he is trying to motto. And about his life journey, he was telling that he was poor in studies, and he studied in hostel, and they used to have very strict disciplinary timings, 2 hour, 3 hour per day to study. But then he feels like he was not interested in those part, but he was always interested in some other part of it, probably mostly the artistic, or that kind of things, or some general knowledge or something kind of it. So now he feels he is using podcasts pretty heavily, so that all the world classics he is listening through his mother tongue while he is working. So that he is taking the essence of it, but probably he is not able to talk about it or express that, but the essence of those things are seeing in his works. That is what he's like. Yeah. Great. Okay. Any other questions? Anyone else? Any other comments, questions? I think it's okay. So shall we wind it? Yeah. So I think 6:37. Thank you very much, everyone. Yuvan, thank you for presenting, and everyone else. Yeah, thank you for being present. We will see you next Saturday, same time. yeah. Thank you all. Thank you, Yuvan. Thank you. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்க இப்போ பாம்பேல இருக்கீங்களா? ஆமா, கேரளா. பாம்பே. நான் நினைச்சிட்டே இருப்பேன், அங்க நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அங்கதான் அதிகமாச்சு கொரோனா. ஆமா. எல்லாம்